வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். முருகப்பெருமானின் சூரசம்ஹாரம். முருகப்பெருமான் சூரபத்மனை தனது வேல் மூலம் கொன்றார் என்பது பிரபலமான நம்பிக்கை. இந்த தெய்வீக செயல் சூரசம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினம் தீமைக்கு எதிரான நன்மைகள் வெற்றி மற்றும் தர்மத்தை மீட்டெடுப்பதை பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்கு மறுநாள் முருகனுக்கும் தேவசேனாவுக்கும் தெய்வீக திருக்கல்யாணம் நடைபெறும். சூரசம்ஹாரம் கதையை கேட்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூரபத்மன் எனும் அரக்கனின் அட்டகாசங்கள் எல்லை மீற அவனது கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமான் முருகனை படைத்தார். தன் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப பொறிகளை படைத்த சிவன் அந்த தீப பொறிகளை கங்கை ஆற்றில் சேர்க்க வாயுவை படைத்தார். அவர்களும் அந்த நெருப்பு துண்டுகளை கங்கையில் சேர்த்தனர். கங்கையாறு அவற்றை சரவண பொய்கைக்கு எடுத்துச் சென்றது. சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக அந்த தீப பொறிகள் மாறின. அவற்றை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பார்வதி கட்டி அணைத்து ஒரு குழந்தையாக மாற்றினாள். 6 முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் என பெயரிட்டாள். இந்த சமயத்தில் சூரபத்மன் எனும் அரக்கன் அளவில்லாத கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான். சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த சிவன் முருகனை தனது படைகளுக்கு தளபதியாக நியமித்தார். அன்னை பார்வதி தனது சக்தியை வேலில் உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமாக அளித்தார். முருகன் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார். முதலில் சிங்கமுகனையும் தாரகாசூரனையும் அழித்தார். இறுதியில் சூரபத்மனை அழித்தார். தோல்வியை ஏற்காத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினான். முருகன் அந்த மரத்தை தன் வேல் கொண்டு 2ஆக பிளந்தார். இறக்கும் தருவாயில் சூரபத்மன் தனது உடலின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாறி அவை முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழ வேண்டும் என்று வரம் கேட்டான். முருகனும் அவ்வண்ணமே வரம் வழங்கினார். இந்த போர் நடந்த நாட்கள் சஷ்டி விரத தினங்களாக அனுஷ்டிக்கப்பட்டு முருகன் சூரனை வதம் செய்யும் நாளன்று முருகன் கோயில்களில் பொம்மை அசுரனை அழிக்கும் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறுகிறது. சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்ததால் தேவர்கள் துயரம் நீங்கினர். அதனையொட்டி முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது. 6 வீடுகளின் 2வது வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற சூரசம்ஹார விழா வருடா வருடம் கொண்டாடப்படுகிறது. அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்கின்றனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.